ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்ஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு. ஒரு காட்டு வீட்டில் மீன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி மத்தி மீன் வச்சு தான் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 15லிருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு, நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சேர்த்தாச்சு. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்ல பழுத்த 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு புளியை எடுத்து ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 kg மத்தி மீன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு காட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீன் வந்து நல்லா வேகணும். மீன் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. இப்போ நல்லா வெந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட மீன் குழம்பு டேஸ்டியாக நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.